பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சந்தோஷமா இருக்கிறேன். காலைதோறும் ஆண்டவருடைய கிருபை புதிதாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். அதனால தான் சந்தோஷமா உங்களோட நான் பேசுகிறேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டால், எனக்கும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை, போராட்டம், நெருக்கம் எல்லாம் இருக்கும். அதுக்கு மத்தியில் இயேசு கூட இருக்கிறார்ல, அவர் இருந்தால் போதும், சந்தோஷமா இருக்கிறார்ல. நீங்களும் அந்த பழக்கத்துக்குள்ள வரணும். சரியா? இந்த இடம் பார்த்தீங்களா, அழகா இருக்குதா? அப்படியே ஒரு ஆறு ஓடுதா, தண்ணி சத்தம் கேட்குதில்ல, அழகா இருக்குதுல்ல. ஆல்ப்ஸ் மலை இருக்குல்ல, அங்கே எப்போவுமே ஸ்னோ இருந்துக்கிட்டே இருக்கு. ஸ்னோ உருகி தண்ணீராக எப்போவுமே இது மாதிரி தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப மன ரம்மியமாக இருக்குது. அப்போ ஒரு மலை, அதில் எப்பொழுதுமே உறைபனி இருந்ததுன்னா தண்ணீர் அதில் இருந்து உருகி வந்துக்கிட்டே இருக்கும், குறைச்சலே இருக்காதுல்ல. அந்த மாதிரி ஒரு செழிப்பு எங்கே பார்த்தாலும் பாருங்களேன், பச்சை பசேருன்னு செழிப்பாக இருக்கணும். இந்த தண்ணீர் இருப்பது செழிப்பை கொண்டு வரும்ல. நம்முடைய வாழ்க்கையில ஜீவ தண்ணீராகிய இயேசு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில செழிப்புதா, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். சரியா? சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார்னா, 139 சங்கீதம் 17 வசனத்தில் தாவீது என்ற ஒரு பக்தன் ஒரு அழகான ஜெபம் செய்கிறார். என்ன சொல்றார்? தேவனே, உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள். உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆலோசனை தேவை இருக்குது. என்ன பண்ணுன்னு தெரியாமல் தடுமாறுறீங்க. யார்கிட்டையாவது ஆலோசனை கேட்கலான்னு நினைக்கிறீங்க. அப்படி தானே? சொந்தக்காரங்க, கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ரொம்ப நேசிக்கிறவங்க அல்லது ஊழியக்காரங்க, யார்கிட்டையாவது ஆலோசனை கேட்கலான்னு நினைக்கிறீங்கல்ல. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவருங்க பக்கத்தில் தானே இருக்கிறாரு, உங்க கூட தானே இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெயர் என்ன தெரியுமா? ஆலோசனை கர்த்தா. இயேசுக்கு ஒரு பெயர் ஆலோசனை கர்த்தா, நல்ல ஆலோசனை தருகிறவர். அப்ப நீங்க கேட்ட ஆலோசனை தருவார். தாவீது ஏதை சொல்றா தெரியுமா? தாவீது ஒரு யுத்தத்துக்கு போனா கூட கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்பார். இந்த படம் இந்த போலாமா வேண்டாமா, ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்பார். ஆண்டவர் ஒன்னொன்றுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தினது வேத புஸ்தகத்துல, அப்படி அனுபவத்துல பார்க்கிறோம். நானும் அதை பழக்கமாக்கி கொண்டேன். என்னுடைய ப்ரேயர் டைரி இருக்குல்ல, அதுல ஒரு பக்கம் விண்ணப்பங்களை எழுதுவேன். என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும், எனக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக, மற்றவங்களுக்காக ஜெப குறிப்பு எழுத அதை தெரியப்படுத்தி ஜெபிப்பது. இன்னொரு பக்கத்தில் ஆலோசனை. உன் மீது என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவர், இதெல்லாம் எனக்கு ஆலோசனை வேணும். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இதை செய்யலாமா வேண்டாமா, ஆலோசனை கொடுங்க. அதை வைத்து ஜெபிக்க 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 அழகாய் ஆலோசனை கொடுத்து நடத்துகிறார். நான் அதை பார்க்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட காரியம், குடும்பத்தின் காரியம், ஊழியத்தின் காரியம், ஒரு இதில் தீர்மானம் எடுக்கணும், எழுதி வைத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அழகாய் ஆலோசனை தருகிறார். அவருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள். அவரை ஆலோசனை கர்த்தாவாக நீங்க ருசிச்சிருக்கிறீங்களா? வெறும் சுகம், விடுதலை, ஆசீர்வாதனை கேட்காம, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எனக்கு ஆலோசனை கொடுங்க. என் குடும்பத்தில் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணணும்னு தெரியல, ஆலோசனை கொடுங்க. இந்த பிரச்சனை மாறணும்னா நான் என்ன பண்ணணும், ஆலோசனை கொடுங்க. கேளுங்க. ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து அதன்படி நடந்துட்டீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிரும், அற்புதமாய் காரியம் நடக்கும். நான் அதை அன்னதினமும் என் வாழ்க்கையில ருசிக்கிறேன். நான் என்ன பிரசங்கம் பண்ணேன்னு கூட ஆண்டோட ஆலோசனை கேட்பேன். இதை செய்யலாமா வேண்டாமா, எனக்கு ஊழியத்தை கூப்பிடுறாங்க, அங்கே போகணுமா வேண்டாமா, அது கூட ஆலோசனை கேட்பேன். அவர் போச்சுன்னா போவேன், போக வேண்டாம்னா அவ்வளோதான். அது மாதிரி தேவனுடைய ஆலோசனை பெற்று நடக்க பழகுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமை, சந்தோஷம், மகிழ்ச்சி, தேவனுடைய பாதுகாப்பு எப்பவுமே உண்டாயிருக்கும். அவருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள். இன்றையிலிருந்து அவரிடத்தில் ஆலோசனை கேட்காம எதையும் செய்யாதங்க. சின்ன காரியத்தில் இந்த பிள்ளைகளை எங்க படிக்க வைக்கணும்னு கேளுங்க. பிள்ளைகள் என்ன படிக்கிறதுக்கு அவங்களை கைட் பண்ணணும்னு கேளுங்க. பிள்ளைகள் இது மாதிரி இருக்காங்க, அவங்களை எப்படி சரிப்படுத்துறது, எனக்கு ஆலோசனை கொடுங்கன்னு கேளுங்க. என் கணவர், என் மனைவி, என் மாமியார், என் மருமகள், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இது எப்படி நான் சரி பண்ணி போவது, ஆலோசனை கேளுங்க. ஒவ்வொன்றுக்கும் அவர் அழகாய் ஆலோசனை தருவார். பாருங்க, அற்புதமாய் நடத்துவார். கேட்பீங்களா? இன்னையிலிருந்து ஆண்டவரே, நீங்க எனக்கு ஆலோசனை கர்த்தாவா இருந்து எனக்கு ஆலோசனை தரணும். இன்றைக்கு இந்த காரியத்தில் என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல, இன்றைக்கே என் உள்ளத்துல இந்த ஆலோசனையை தூண்டுங்க, ஏவுங்க, வெளிப்படுத்தி காண்பீங்க.
நான் செய்ய வேண்டியதை எனக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்துங்க. உங்களுடைய ஆலோசனையின்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.